ஹலோ கைஸ், இது வந்து நேற்றுக்கான மினி விலாக் தான். ஆடி கிருத்திகை ஸ்பெஷலாக வந்து சக்கரை பொங்கல் தான் ரெடி பண்ணியிருந்தேன். நான் காமிச்சிருக்க மெஷர்மெண்ட்டில் அந்த கோடு இருக்க அளவுக்கு பச்சரிசி, அது கூடவே வந்துட்டு பாசிப்பருப்பு தான் எடுத்திருந்தேன். பாசிப்பருப்பை நல்லா வறுத்துட்டு இது ரெண்டையுமே 4லேருந்து 5 தடவை நல்லா கழுவிட்டு ஒரு 1/2 அன் ஹவருக்கு ஊற வச்சிடலாம். ஊற வச்சதுக்கப்புறமா ஒரு 4 விசில் 4 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். சைட்லேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு வெசலில் கொஞ்சமாக நெய் சேர்த்து திராட்சை முந்திரி இதையுமே நல்லா வந்து வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டேன். அது கூடவே அதே வெசலில் பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான அளவு வெள்ளைக்கட்டி, நான் வந்துட்டு 1.5 வெள்ளைக்கட்டி தான் சேர்த்துருந்தேன். அச்சு வெள்ளமாக இருந்தால் பாதி வெள்ளைக்கட்டி சேர்த்துக்கலாம். இது கூட 2 ஏலக்காய், கொஞ்சமாக பச்சை கற்பூரம் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வந்து கரைய வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 4 விசில் வச்சுருந்த ரைஸுமே நல்லா குக் ஆயிடுச்சு. இது குக் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு கரைச்சி வச்சுருக்க பாக்கையும் ஆட் பண்ணி லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து கிளறி விட்டுக்கலாம். இது நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சையும் ஆட் பண்ணிவிட்டு தாராளமாக நெய் சேர்த்துட்டோம் அப்படின்னா சூப்பரான சக்கரை பொங்கல் வந்து ரெடி ஆயிரும். நமக்கு கோயிலில் கொடுக்குற மாதிரியே ரொம்பவுமே டேஸ்ட்டாகும். கண்டிப்பாக